ஜாதி. ஆமாமா. ஆனால் அதன் பிரதாபம் அப்புறமா தான் தெரியும். வந்த போது கூட ஆறு எப்படி இருக்கிறாங்க இப்படி அப்படி வந்தாங்க. யாருமா அப்படி சொல்லுவாங்க? கேட்டன்னு வச்சுக்கேன், கேட்காத சொல்லுவேன். அதான் அப்படி யார் விளக்கமா சொல்லுங்கம்மா. அப்படியா? ஆமா, விளக்கமா சொன்ன அனைவருக்கும் தெரியும். அப்படி ஆமாம்மா. விளக்கம் ஏன் நான் ஒரு பெண் மேல் வந்திருக்கேன். இந்த நாடு இனிய நாடு. எங்கு பிறந்தி, எப்படி பிறந்தி, எப்படி வளர்ந்து, இந்த விஷயம் தெரியணும். ஆமா, உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாம் பிறக்குது. ஆனால் என் பிறப்பு அதிசய பிறப்பு. அப்படியாமா? அதிசய பிறப்புனா எப்படிமா? நான் எங்க பிறந்தே தெரியும். உன் சிற்றறிவுக்கா எட்டல மக்கு மக்கு என்பது ஜெக்கு என்பது அவரவருக்கு தெரியும். சரிம்மா, புரியுதா? புரியுது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். சரிம்மா. ஆனா சரிம்மா, அவனை பத்தி முழுமையா எனக்கு தெரியும். போது
சொல்லுங்க. அப்படி அவன் என்று சொல்லக்கூடியது எத்தனை தேசம்? 56 தேசங்கள். அதிலே நீர்வளம், நிலவளம், குடிவளம், கோவளம், செல்வவளம். செல்வவளம் மிகுந்த நாடு. ஒரு நாடு தான் அவனுக்கு பிடிக்கும். அப்படி செல்வத்திலே சிறந்த நாடு, நன்னாட்டிலே சிறந்தது ஒரு பொன்னாடு. பொன்னாட்டுக்கு சமமானது என்னுடைய நாடு. உங்களுடைய நாடு அது என்ன நாடு? என்ன நாடுமா? தெரியாதமா? துருவதேயம் அல்லது காங்குல்யம் என்று சொல்வார்கள். ஆமாமா. அப்படி துருவதேயம் அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் துருவதேய மன்னர். துருவதன்னா எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. பாஞ்சால மன்னர். அந்த பாஞ்சால மன்னர் அவருடைய மனைவி கோகிலாம்மா. கோகிலா தேவிமா? அவ்வளவு சொல்லுமா சொல்லி முடியுமா? கோகிலா அவங்க அம்மா மாட்டாங்க. இல்லம்மா, அவங்க கூட நான் வேலை செஞ்சேன்மா, வேலைக்காரங்க. எடுக்கூடாதுன்னு வச்சு பாஞ்சால மன்னருக்கும் கோகிலா தேவிக்கு எந்த குறையும் கிடையாது. நாட்டிலே குறை கிடையாது, செல்வ சேரிலே குறை கிடையாது, மக்களிலே குறை கிடையாது, பணத்திலே குறை கிடையாது, செல்வத்திலே குறை கிடையாது, சேரத்திலே குறை கிடையாது. ஆனா ஒரு குறை, அப்பேற்பட்ட குறையில்லாத மன்னருக்கு ஒரு குறையா? இத்தனை பொருள் இருப்பதை விட வீடு என்று ஒன்று இருந்தால் எப்படி மகனே ரவரத்ன பாலகா என்று உரைப்பார்கள். கேட்டிருக்கியாத? எனக்கு என்னமா தெரியும்? என்ன அப்படி சொல்லிட்டா பாருங்க. சொல்லுங்கம்மா. குழந்தை இல்ல வீடு பிண சுடுகாடு. சுடுகாடுன்னு ஏன் சொல்றாங்க? சுடுகாடு தான் உண்மையிலேயே ஒரு கோயில். இங்க போய் சாமி கும்பிடுறாங்க, போய் சாமி கும்பிட்டு என்ன பண்ண போறோம்? உண்மையிலேயே ஒரு கோவில் என்றார். அதை பெருமாள் எப்படி பார்க்க தெரியுமா? ஞான சம்பந்தர் சொல்லுமா. பணிந்தே தருள் செய்த வீடுடைய பிரமாபுரமே. என்ன தேவாலயத்தில் உரைத்தது நந்தி, நீ தான் அது காவல் கரெக்டான. வணக்கம்மா. நந்தி காவல்
வருவாளா இங்கே வருவா செவியன் என்பது யார்? யாருமா? என்னது? டென்ஷனா ஏன் வந்தீங்க? சொன்னே சொல்லு. நடராஜனும் இதெல்லாம் சிவபெருமான் சொல்லிட்டு போய் மொத்தமா சிவபெருமான் லிங்கத்துக்கு தான் கிடையாது, சிவபெருமான் எல்லோரும் உண்டு. சோமசுந்தரேஸ்வரருக்கு உண்டு. அப்படி கிருஷ்ணா சிவபெருமான் தோடுடைய செவியல் சேவியல் விடை என்று சொல்லக்கூடியது என்ன? என்னதுமா? தெரியாதுமா. விடை தெரியாது? விடை தெரியுமே. என்ன விடை? கேள்வி கேட்டா தெரியும். அது விடை. விடை என்று சொல்லக்கூடியது மாடு, மாடு, எருது. எருது. தோடுடைய செவியல் விடை ஏறியோர் ஏரியோன் தூவெல் மதிசூடி. தூவெல் நான் எங்க சூடி இருக்காரு? தகையிலுமா. என்னத்த? நிலா, மூன். இங்க சொன்னாங்க பாரு, அத்தை சொன்னாங்க. மூணா? என்னடா கட்டபுத்துல இங்கிலீஷ் வாயுதா? தூவெல் தூவெல் மதிசூடி. மதுசூடி. இத சொன்னது சொல்லு. தூவெல் மதுசூடி. முதல்ல மது. மதுடா பாய் மதி. மது மேலேயே இரு நீ. என்ன பண்றதுமா? வரவையில அட்வான்ஸ் இது. காடு உடைய. காடுடைய. காடுனா எது? காடுனா காடு, மரலாங்குது காடு. அது காடு அல்ல. உண்மையிலே உள்ளது ஒரு காடு தான் நமக்கு சுடுகாடு. அதுதான் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு. அங்கத்தான் ஒரு ஆடி நர்த்தனம் புரியக்கூடிய இடம். எது? சுடுகாடு. தூவெல் மதிசூடி காடு உடைய. காடுடைய. காட்டுல எதை எரிப்பாங்க? நீ சொன்ன காட்டுல என்ன எரிப்பாங்க? மரம் தானா எரியும். ஆமா, அது எதுனா ஒண்ணு போகும். உண்மைதான். ஆனால் இறப்பவர் எடுத்து போய் அடக்க செய்யக்கூடியது எங்க? இடுகாடு. அதுதான் சுடுகாடு. ஆமா. தூவெல் மதிசூடி காடு உடைய சுடலை. சுடலை. ஒரு மனிதனை எரித்தால் எரித்தால் அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து அறியக்கூடியவன் ஈசன். ஆமா. தூவெல் மதிசூடி காடுடைய சுடலை பொடி. பொடி. பூசியன் உள்ளங்கவர் கல்வன்னு சொல்ற திருமண சம்பந்தம். ஆமாங்க. புரியுதா? புரியுதுமா. இதெல்லாம் சொல்லணும், நிறைய சொல்லுவேன் நானு. போகட்டும். இப்போ நினைப்ப சொல்லுமா? உன்னை கூட்டு வச்சுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்? சரிம்மா. உங்ககிட்ட வந்து வீடு உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான். பெம்மான். எத்தனையோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருப்பேன். ஆமா. ஒரு சில கோயில்லாம் இருக்கு. என்னம்மா? தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு. சிறப்பு. பிரமாபுரத்துக்கு ஒரு சிறப்பு. சிறப்பு. அப்படி பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. தன்மைக்கு ஒப்பாக நான் வந்த பிரதாபா சொன்னால் தெரியுமா? அப்படி நீர்வளம் சகல வளமும் பொருந்திய பாஞ்சால மன்னருக்கு, பாஞ்சால மன்னருக்கு தேவிக்கு குழந்தை என்பது இல்லை. குழந்தை என்பது இல்லை. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் போய் வந்து ஒரு குழந்தை இல்லாத காரணம். அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினாலே காயத்தால் ஏசாமா முனிவரை அடுத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டார். என்ன வார்த்தையம்மா? ஒரு யாகத்தை செய்தால் குழந்தை பிறக்கும். அது என்ன யாகம்? யாகம் செஞ்சா குழந்தை பிறக்குமா? எனக்கு என்னமா தெரியும்? இது என்ன? துவாபர யுகம். தோபர யுகம். இதே ராமர் பிறந்தது என்ன கோம்பா? அப்படி தசரதனுக்கு குழந்தை இல்லாமல் புத்திர காமெடியாக செய்தார். அப்பொழுது 4 பிள்ளைகள். ஆமா. ராம, லட்சுமணன், பரதன், சத்ருகன் அப்படி பிறந்தார்கள். அவ்வாறு என்னுடைய தந்தை அடுத்தார் ஒரு யாகத்தை செய்தார். ஆமா. அந்த யாகத்தை செய்தபடினாலே கிடைத்ததோ ஒரு அமிர்பாகம். அமிர்பாகம். ஒரு தொழில் சேர்னா இப்ப கூத்தாருனா எதுக்கு ஆடுற? கால காசுதாம்மா. உனக்கு கூடமா காசு வேணும்? எனக்கு வேணாமா. வேணாமா? அப்படி அதில் கிடைத்த அமிர்பாகத்தை முதலிலே யாகத்தை விடுத்தார்கள். அதில் ஒரு நபர் தோன்றினார். யாரும் அவர்? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அருவருவ சிகண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பிறந்தது. சீக்கண்டி என்ற ஒரு குழந்தை பிறந்தது. அது உதவுமா? உதவதம்மா. பிறகு மிகுதியை விட அதிலே ஒரு நபர் தோன்றினார். அவர் யார்? துஷ்டத்துய் மன்னன், என்னுடைய அண்ணன். துஷ்டத்துய் மன்னன் பிறந்தார். அவர் உங்களுடைய அண்ணன். அப்படி துஷ்டத்துய் மன்னன் வீரத்திலேயும் பிறந்தவர். ஆமா. 3வது மிகுதியை விட அதிலே பிறந்தேன் நான். நீங்கள் பிறந்தீர்கள். அந்த யாகத்திலே விரித்த தலையோடு மஞ்சள் நிற ஆலையோடு இப்படித்தான் பிறந்தேன். அப்படி நீங்கள் பிறந்தீர்கள் அம்மா. ஆகையினாலே என்ன ஒருத்தரை போல ஒரு ஜீவனா பிறக்கல நான். உண்மைதான். எப்படின்னா அப்படி யாகத்திலே தலைவிரி கோலமாக மஞ்சள் ஆலை
விருத்தி ஏகத்தில் நீங்கள் பிறந்தீர்கள். ஒரு எல்லா வித ஜீவராசி எப்படி பிறகுது? தாயின் கருவறையிலமா. ஆனா அந்த பாக்கியத்தை செய்யாத பாவினா ஏனம்மா பாவின்னு தெரிவிக்கிறேன்? ஒரு தாய்ப்பாலை அருந்தாத பாவி, தாய்ப்பால் அருந்தாத. ஒரு குழந்தையாக ஈ எறும்பு எண்ணாயிரம் ஜீவராசிகளும் பிறந்தா அதனோட தாய் இருக்கும். ஆமா, உங்களுக்கு இல்லையம்மா. அது உங்களுடைய மகிமமா. மகிமை என்பது இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லணும் கொஞ்சம் கூட. சரி, அப்படி தாயின் கருவறையிலே பிறக்காமல் யாகத்திலே பிறந்ததினாலே யாகசேனி ஏகசேனி நானோ துருவதேயும் ஆமா திரௌபதாதேவி திரௌபதாதேவி தந்தையோ பாஞ்சால மன்னன் பாஞ்சால மன்னன் பாஞ்சாலி பாஞ்சாலி என்று பெயரை படித்து பெருமையாக வாழ்ந்தோம். வாழ்ந்து வந்து இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய சுந்தர பவனமான நாடு. அந்த நாட்டிலே யாரும் செய்யாத ராஜசூய யாக வெளியே செய்தோம். செய்தீர்கள். அதை பாக்குறதுக்கு ஒரு ஆள் புண்ணியவாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சான். யாரம்மா வந்தது? சொந்தக்காரன் தான் வந்தான். சொந்தமா? அவர் யார்? அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியல் துரிய மகாராஜா வந்து பார்த்தா இவனுக்கு பேர் பட்ட வாய்வா மனைவியை கொண்டார். போராமை போராவை ஒரு ராம வீட்டுல பூந்தனா நான் போட்டு எங்க விடலாம். உண்மைதான். போராம பூந்தனா அது போராம என்பது உள்ளத்திலே தான் புகழும். ஆமா, அதை கொண்டார் சென்றார். 5 கால் மண்டபம் செய்தார். வரவழைத்தார். சூது சொக்கட்டாராடி நாடு நகர ரத கஜ துரைக பதாதி உப்பு சட்டி வரவோடு பறித்தார். அனந்தையை படித்துக் கொண்டார். பெண் என்று என்னை பார்க்கல. பார்க்காமல் நான் என்னமோ அவனை பார்த்து சிரிச்சுட்டேன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம். ஆகையினாலே தம்பியாக விளங்கக்கூடிய துச்சாதனனை விடுத்தார். பரிமாமரிலே நிறுத்தினார். வஸ்திரபங்கம் செய்தார். அப்படி அம்மா அந்த கொடுமைகள்லாம் தாங்கி கொண்டு வனத்திற்கு வந்திருக்க 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜாதவாசம். எத்தனாவது வனத்தில் இருக்கிறோம்? 8வது வனமா. அதுதான் உன்னை 8வது வனம். தௌமிய ரிஷி வனம். நீ சோது கொடுத்துருப்பா இல்லமா. அப்படியே ஆமாம்மா, நீ வருகின்றதை பார்த்து என் பதி அழைத்த முக குறிப்பையும் கேட்டேன். உண்மைதான். சென்று பதியை பார்க்க வேண்டும். பார்க்க வந்து கொண்டே இருக்காங்க. மகாராஜா வந்துட்டே இருக்காங்க.
அந்த பல்வேறு துரியன் செய்த கொடுமையை தாங்கி கொடுமையை தாங்கி நீங்கள் எப்படி பாதிக்கின்றீர்கள்? எப்படி கண்களை இவை எப்படி கண்களோ அத்தகைய துணிகள். காற்றிலும் மலர்பாத அத்தகைய மழையாக, அத்தகைய மலர்பாத. ஆமாம் கண்ணு. என் வஸ்திரத்தை அழைத்து துரோகம் செய்தார். அதோடு இருந்தாரா? அந்த 12 வருவார் இருந்தார். 12 வருவார் செல்ல. 12 வருவார் இருந்தார். 12 வருவார்.
உண்மைதான். நாயாயில் கொடுவானாய காண வந்தோம், 7 ஆண்டு கடந்து கழித்து விட்டோம். இதுவோ 8வது வனம் தவம் அரிசி வனம் வந்திருக்கின்றோம். ஆமா கடந்து வந்த வனங்களை விட இந்த வனத்தை பார்த்தால் சோத்த கண்ட பாவிகள் சீர சிறப்புமாக இருக்கிறது கண்ணே. எப்பேற்பட்டவனுக்கு போற மகளா பிறந்த நான் உண்மைதான். மன்னர் சொல்லிட்டு உங்களை மனந்தா என்னைட்டு போய் சூதாடி தோத்தீங்க போகட்டும். இது எல்லாம் விஜயம்மா. விஜயா பிரம்மன் எய்த விதி விளையாடி விட்டது. நீ என்ன சொல்லுங்க பிரம்மவலா ஓராண்டு காலம் வனத்திலே சஞ்சரிக்க வேண்டும். அதற்காகத்தான் தங்களை அழைத்தேன். சரி ஆகையாலே இந்த வனத்திலே ஓராண்டு காலம் சஞ்சரிக்க வேண்டும். நம்ம தம்பிமார்களே, ஏன் மௌனம் சாதிக்கின்றீங்க? அண்ணன் மேல் கோபமா உங்களுக்கு? அண்ணா நீங்க எதை சொல்கின்றீங்களோ ஆமா, அது நாங்க தட்டாம பேச மாட்டோம். மரியாதை மறுத்ததே கிடையாது. ஆமா இனி மறுப்பதே இல்லை. ஆமா உன்னுடைய வாக்கியம் என்னுடைய வாக்கியம் என்ன இருக்கின்றீர்கள்? ஆமாங்க. சரியாகட்டும். இங்க பண்டக சாலை அமைத்து இங்கே பர்ணகசாலை வந்து அமர்ந்து பர்ணகசாலையில் அமர்ந்திருக்கிறார். சரி அமர்ந்திருக்கணும். அன்னைய சாலை ஏற்பாடாக செய்து விட்டார்கள். ஆகையாலே ஆனாலும் ஏய், இவ்வனவேடிக்கு நான் சென்று சற்று நேரம் பார்த்து வர போகிறேன். அப்படியா? என்னுடைய பதிக்கு என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை என்று. இல்ல நீங்க சென்றுவாங்க. நீங்க இல்ல சென்றுவாமா யோ வந்திருக்கின்றோம். சீக்கிரமா சென்று வனவெளியை பார்த்து விட்டு வாருங்கள். ஒரு நெருப்பின் இடத்துல ஏது தங்கம் இதுவே துஷ்டம் தங்கள் வருமா? வராது. இல்ல கரையிலுங்கிற காட்டி வருமா? அம்மா வராதம்மா, இருந்தாலும் நாம் இருக்க வேண்டிய அஜாக்கிரதை நீக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா? இல்ல ஒரு காட்டு போன வருமா? எதுவுமே வராதுமா. அம்மா, இது எல்லாம் வருவதை விட மனிதர்களாலே நமக்கு எத்தனையோ தொல்லை ஏற்படுகிறது. ஏது ஒன்று வராது. வந்தா என் வாயக்காரன் சரியாகட்டும். போ. சீக்கிரமாக பர்ணகசாலை வர வேண்டும். சரி வரலாறுக்கு பார்க்க வேண்டும். ஆமாமா. நீ தான் இப்ப எனக்கு ஒரு தோழியா வச்சுக்கிற உன்னை. நான் வரமா. இந்த குட்டையை எடுத்து இப்படி கட்டிக்கோ. கட்டிக்கலாம். தலையில போட்டு கட்டிக்கிடா, கொண்டை போட்டுக்கோ. கட்டிக்கிறேன். போ போ. பொட்டு கூட வச்சு. போடா வாசி.
நான் சாவலாம் தான் பாக்குறேன். உங்க வீட்டுக்காரர் சரியில்லை. ஆமா, அதனால ஏரி குட்டையில இறங்கி சாவலான்னு பாக்குற. சாவலான்னு பாக்குறேன். ஆனா உனக்கு தான் சந்தேகம் இல்ல. ஏரியில போனா மூச்சை செத்துருவோம் போது தெரியுது. அடடே, ஏரியில குட்டையில இறங்கலன்னா அது ஏகப்பட்ட ஆழமா இருக்குது. அதனால பயம். நான் செத்துலான்னு பாக்குறேன். ஆனா தூரத்தை தூக்கு மாட்டி சாவலாம் பாக்குறேன். தூக்கு மாட்டி சாவலான்னு பாக்குற. கவுரு போட்ட தூரத்துல தூரமா வந்து நின்னுக்கினேன். தூரத்துல கவுரு போட்ட. ஆமா, தூரமா ஏ வந்து காவேரி எப்படி வந்த? நான் இப்படிதாம்மா வந்தேன். வணக்கம்மா. பகுவாயம்மா சகி பகுவாயம்மா. ஆமா, எங்க வீட்டுக்கு ஏதோ கண்டக்டர் அவரு என்ன பண்ணுவாரு? அவர் விசில் வச்சா பஸ் நிப்பேன். விசில் அடிச்சா எல்லாரும் ஏறுவாங்க, என் மேலதான் ஏறுவாங்க. அவர் விசில் வச்சா எல்லாம் இறங்கிடுவாங்க. இந்த வாரம் ஆமா, எப்படி எப்படியா போனோம்? போலாம்? போலாம். நீ கொஞ்சம் அழகா இருக்கு. அழகாத்தமா இருக்கு. நீ ஏன்டா கூட வருகிறீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கு யாரு விட்டுட்டு விட்டுட்டு
இப்பேற்பட்ட வனமாடி. ஆமாமா. அதோ மாதிரி அந்த மரத்துல என்னடி பழமா இருக்கும்? என்ன பழமா அது? குவாங்கு பாலா முதலா செவாலை குணமுள்ள மதுரையா. அடி குவாங்கு பாலா முதலா குணமுள்ள மதுரையா. அடி அடி ஏமா என்னதுமா? இதோ பாரடி இந்த நதியிலே மலரடி. ஹே அம்மா இது பிடிடி. என்னமா? பிடிடி. என்னமா? பிடிடி. பிடிங்கமா? அச்சு போதே அச்சு போச்சுமா. இது அதிசயமா. அம்மா ஆமாமா ஓடிச்சு. இதை பார்த்ததில் இருந்து என் தெரியலையம்மா. அந்த குணமிகு செய்யும்
மா உன்னால முடியாது. அதோ என்னால எடுக்க முடியாதுமா. ஆனா இதற்கென்றே எனக்கு 5 பதிமார்கள். 5 பேர்கள். யார் யாரு? தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். அதுலயும் அந்த தர்மம் கிட்ட சொல்லிட்டா அவர் போக மாட்டாருமா. அவரு 8 அடி வைக்கிறதுக்குள்ள அது 8க்கு தர்மராஜா அவரால் முடியாதுமா. ஆனால் அர்ஜுனர் பெண்ணை தான் மோகம் கொள்வார். மோகம் கொள்வார். அதுக்கு அடுத்தவர் நகுல ராஜா. அவரும் வேலைக்கு ஆக மாட்டார். எங்கனா குதிரை மேய்ச்சினா அது குதிரை போடுவார். அடுத்தவர் சகாதேவர். அவர் புஸ்தகம் எடுத்து வச்சு நீ யாருக்கு ஜாதகம் பார்த்துன்னு பாப்பாரு. ஆமாமா நான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்குன்னு வச்சுக்கிறேன். ஏன்னு கேளுங்க. ஒரு வீட்டுக்காரன் இருந்தா ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும். எனக்கு எங்க அம்மாவா இது அந்த வீட்டுக்காரு இதற்கு எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? யாரு? என் மதபிமானோடு சொன்னார். அந்த காலி பண்ணிட்டு பாருமா. பத்தாது. எவ்வளவு வச்சிருக்கோமா?